வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் காணவிருக்கின்ற ஒரு தனிப்பாடல் அந்தக கவி வீரராகவ முதலியார் எழுதின ஒரு பாடல். இந்த பாடலில் அந்தக கவி வீரராகவர் என்ன சொல்கிறார்? பொய் யாரிடம் சொல்லலாம், யாரிடம் சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாதவர்களிடம் பொய் சொன்னால் என்ன நிகழும், எத்தகைய துன்பம் நமக்கு நேரிடும் என்று இந்த பாடலில் அந்தக கவி வீரராகவர் பட்டியலிடுகிறார். முதல்ல யாருக்கிட்ட போய் சொல்லலாம்? இவங்க கிட்ட நீங்க போய் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஆனா இவங்க கிட்ட நீங்க போய் சொல்லிடக்கூடாது. அப்படி போய் சொன்னீர்களேயானால் அதனால் உங்களுக்கு நேருகின்ற பின் விளைவு கடினமாக இருக்கும் என்று இந்த பாடலில் அந்தக கவி வீரராகவ முதலியார் நமக்கு சொல்லுகிறார். நாம் இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம். பொய்யருக்கு பொய் உரைத்தால் வெற்றியாம். அவனே பொய் சொல்றவன். ஒரு பொய் சொல்றவங்கிட்ட நீங்க பொய் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் இல்லையா, the double negative makes positive அப்படின்னு கணக்கில் சொல்லுவாங்க. இரண்டு எதிர்மறை ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தால் அது நேர்மறையாக மாறிவிடும் என்று ஒரு வழக்கு. அது மாதிரி யார் பொய் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு நீங்களும் பொய் சொன்னீர்களே ஆனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க பொய் சொல்றவங்கிட்ட போய் நான் உண்மைதான் பேசுவேன், நீங்க உண்மை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அங்க நமக்குத்தான் தோல்வி கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆனா இந்த கான்செப்ட் சரியா தவறாங்கிறது வேற, அது விவாதத்திற்கு உரிய விஷயம். நீங்க இதே காந்தியடிகள்கிட்ட போட்டா போய் கேட்டீங்கன்னா அவன் போய் சொல்றான் அதனால நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா அவர் அதை ஒத்துக்க மாட்டார். அவர் உண்மைதான் வாழ்க்கை, சத்தியம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டியவர் அவர். அது மாதிரி இருப்பாங்க. ஆனா இவர் சொல்ற அந்தக கவி வீரராக தன்னுடைய தனிப்பாடல் திரட்டில் பொய்யருக்கு பொய் உரைத்தால் வெற்றி உண்டாகும், வெற்றி கிடைக்கும் உனக்கு. ஆனால் அவருக்குன்னா எவருக்கு பொய் ஆகாத ஒருவர், பொய் ஆகாத அவருக்கு. சிலருக்கு பொய்னாவே பிடிக்காது, அவர்கள் பொய்யை விரும்ப மாட்டார்கள், அவர்களும் பொய் சொல்ல மாட்டார்கள். அப்போ பொய் எவருக்கு ஆகாதோ, எவருக்கு பொய்யானது ஒத்துக்கொள்ளாதோ, யார் பொய்யை பேச மாட்டார்களோ அவர்களுக்கு, பொய் ஆகாத அவருக்கு அந்த அவர் யார்? மெய்யருக்கு, மெய் பேசுபவர்கள், உண்மை பேசுபவர்கள், சத்தியம் பேசுபவர்கள். அவருக்கு பொய் உரைத்தால், நீங்க அவர்கிட்ட போய் பொய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அவர் உண்மையை தவிர சத்தியம் தவிர வேறு எதையுமே பேச மாட்டார். அப்படிப்பட்ட பண்புடையவர் அவர். அவரிடம் நீங்கள் போய் பொய் உரைத்தீர்களே ஆனால், பொய் உரைத்தால் தேய்பிறை போல் உங்களுடைய தவம் குறையும். தவம் அப்படின்னா இதுவரையும் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த விஷயங்கள், முற்பிறவியிலே நாம் நல்லது சேர்த்து வைத்து அதன் பலனை இப்பிறவியிலே நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த பலன், அந்த தவம், அந்த தவத்தின் பலன் தேய்பிறையில் போய் குறையும். எப்படி தேய்பிறை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இன்னும் குறையும், நாளைக்கு இன்னும் குறையும், அதற்கு அடுத்த நாள் இன்னும் குறையும், அப்படியே குறைஞ்சி கடைசியில போய் இருண்டு போயிடும். அது மாதிரி நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தவமானது கொஞ்சம் கொஞ்சமா தேய்பிறை போல் குறைந்து போய் உங்கள் வாழ்க்கை இருண்டு போய்விடும். மிடி உண்டாகும். மிடி என்றால் வறுமை என்ற அர்த்தம். ஆடையில, பெண்கள் அடைகின்ற ஆடையில இந்த முட்டிக்கால் வரைக்கும் போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ் இருக்கு, அது பேர் மிடின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ அதை போய் இப்படி வச்சுக்கலாம். அது ஏன்டா கரெக்டாக மிடின்னு பேர் வச்சான் அப்படின்னா, கீழே வரைக்கும் பாவாடைன்னு போட்டுக்கிட்டு இருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அது வறுமையில் குறைஞ்சி போச்சு, அதனால அதுக்கு மிடின்னு பேர் வைத்தானோ என்னமோ தெரியவில்லை. ஸோ மிடி என்றால் வறுமை என்று அர்த்தம். மிடி உண்டாகும். நீங்க பொய் ஆகாத, பொய்யை விரும்பாத, பொய் பேசாத மெய்யருக்கு, மெய் உடைய அவருக்கு பொய் உரைத்தால், அவர்களுக்கு நீங்கள் பொய் உரைத்தீர்களே ஆனால்
தேய்பிறை போல் உங்களுடைய தவமும் குறையும், உங்களுக்கு வறுமையும் நேரிடும், வறுமை உண்டாகிவிடும். ஸோ இவருக்கு நீங்க பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றவனுக்கு பொய் சொன்னீங்கன்னா வெற்றி, பொய்யே ஆகாதவனுக்கு பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வறுமை உண்டாகும். துய்யதாய், துய்யதாய், துய்ய என்ன தூய்மையான, துய்யதாய் தூய்மையான தந்தையர்க்கு, தந்தையர் அப்படின்னு சொல்லலாம். தந்தையர் என்பது இந்த இடத்துல காமன் ஜெண்டர், பொதுப்பால், அதாவது நீங்க பெற்றோரை குறிக்கும். தந்தை அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால அப்பாவை மட்டும்தான் குறிக்குது. அப்ப தந்தையர் அப்படின்னா அப்பாவுக்கு, அப்பாவுக்கு போய் சொன்னீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அப்ப அம்மா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு வந்துடும். அதனால இந்த இடத்துல தந்தையர் என்பது பெற்றோரை குறிக்கும். தூயதாய் தூய்மையான, அப்போ என்னுடைய பெற்றோர்கள் தூய்மையானவர்கள் இல்லை. என்னுடைய அப்பா ஒரு அரசு பணியில இருக்கிறார், அவர் மிகவும் லஞ்சம் வாங்கக்கூடியவர், அதனால அவர் தூய்மையானவராக இல்லை, ஆகையால் நான் அவரிடம் போய் சொல்லலாமா என்றால் கூடாது. ஏன்னா பெற்றோர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய குழந்தைகளிடம் அவர்கள் தூய்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள். அவங்க தூய்மையானதான் இருப்பாங்க. அப்பா வெளி வாழ்க்கையில், புற வாழ்க்கையில் அவர்கள் எப்படிப்பட்ட கேடு உடையவராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் அக வாழ்க்கையில் அம்மா கிட்ட கூட அவர் துரோகம் பண்ணிடுவார். ஆனா குழந்தைங்கன்னு வந்துருச்சுன்னா, தான் பெற்ற பிள்ளைகள் என்று வந்தால் தந்தையர் அல்லது பெற்றோர், பொதுவாக எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு நேர்மையாக இருப்பார்கள். குழந்தைகளுக்கு தவறு செய்து விடுவார்கள். இது குழந்தைக்கு இது நல்லது இல்லை என்று நினைத்து கொண்டு தவறு செஞ்சிருவாங்க. இப்படி செஞ்சா என் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒண்ணு செய்வாங்க, ஆனா தப்பா செஞ்சிருவாங்க. ஆனா அவங்க உள் நோக்கம் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அடிமனதில். அதோட சந்தேகமே இல்லை. ஒரு பெண் யாரோ ஒருத்தரை நான் இவரை திருமணம் செய்து கொள்கிறேன் அழைச்சிட்டு வந்தா சில பெற்றோர்கள் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலைன்னா பார்ப்பாங்க, ஐயோ என் பிள்ளை இப்படி வளர்ந்துச்சு, அல்லது ஜாதியை வச்சுங்க, இந்த ஜாதியில் இருக்க வேற ஒரு ஜாதி, அப்போ உற்றார் உறவினர்கள்லாம் என் குழந்தைய ஒதுக்கி தள்ளிடுவாங்க, என் பிள்ளைக்கு கஷ்டம் வந்துடும், அதுதான் காரணம். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா அவருடைய சுய கௌரவம் போகுது அப்படிங்கிறதுக்காக என் பெண்ணை இப்படி, அதெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்சம் இருக்கும். ஆனால் பெரும்பகுதி என்னுடைய பெண் வேற்று ஜாதியினரை அல்லது வேற்று மதத்தினை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரும் அதை தள்ளி வைத்து விடுவார்கள், ஒதுக்கி வைத்து விடுவார்கள், என்னுடைய குழந்தை கஷ்டப்பட்டுரும் அப்படிங்கிறதான் ஆழ் மனதுக்குள்ள நிச்சயமா இருக்கும். அதோட சந்தேகமே இல்லை. கொஞ்சம் மேல இருந்தவரியாக தன்னுடைய ஜாதிங்கிறது இருக்கலாம். ஆனா அது அதை விட குழந்தையின் மீது கொண்ட அக்கறை தான் அதிகம். அதனால எந்த பெற்றோருமே தூய்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள் குழந்தைகளை பொறுத்தவரையிலும். மற்றவர்களை பொறுத்தவரையிலும் அவங்க தூய்மையானவர்களா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ துய்யதாய் தூய்மையானவர்களாக விளங்கக்கூடிய தந்தையருக்கு, பெற்றோர்களுக்கு பொய்யுரைத்தார். அந்த பெற்றோர்கள்ட்ட நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னா வறுமை பிணி தொலையாது. உங்களை விட்டு வறுமையும் போகாது, உங்களை விட்டு பிணி, பிணி என்றால் நோய், உங்களை விட்டு வறுமையும் நோயும் உங்களை விட்டு அகலாது, உங்களுடன் இருந்துவிடும். உங்க வாழ்க்கையே வறுமையா போயிடும். உங்க வாழ்க்கையில நீங்க நோய்வாய்ப்பட்டுதான் ஆகணும் பெற்றோர்களுக்கு பொய் சொன்னீர்களே. ஆனால் வறுமை பிணி தொலையா. என்றும் எப்பொழுதும் உய்ய, உய்ய அப்படின்னா உயர்வதற்கு, நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக ஏணி மரமாக நின்று வருபவர்களெல்லாம் ஏற்றிவிட்டு கொண்டு அதே இடத்தில் இருக்கக்கூடிய, என்றென்றும் உய்ய உயர்வதற்கு அருள், அருள் புரிகின்ற, நாம் மேலே உயர்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அருள் புரிகின்ற தேசிகன். தேசிகன் என்று சொன்னாலே ஆசிரியன் என்று அர்த்தம். ஆசிரியன் தேசிகன். தேசிகருக்கு பொய்யுரைத்தால், அந்த தேசிகருக்கு ஆசிரியர்களுக்கு பொய்யுரைத்தால், என்றென்றும் நாம் மேலே வர வேண்டும், நம் வாழ்க்கையில் உயர வேண்டும். என்னிடம் பயில்கின்ற ஒவ்வொரு மாணாக்கரும் வாழ்க்கையில் மேற்படிக்கு செல்ல வேண்டும் என்று என்றென்றும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, மாணவர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய, அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய
தேசிகருக்கு, ஆசிரியர்களுக்கு பொய் உரைத்தால் அவர்களுக்கு நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள் என்றார். ஆசிரியர்கிட்ட நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னா நரகம், உங்க வாழ்க்கை நரகம். அது உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க நரகத்துல இருக்கணும். நரகம் அது உண்மைதானே? நரகமா தான் இருக்கணும், அது உண்மைதானே என்று நம்மை பார்த்து வினவுவதை போல் நரகம் அது உண்மைதானே என்று முடிக்கிறார் அந்தக கவி வீரராக முதலியார். எந்த இடத்தில் பொய் உரைக்கலாம், எந்த இடத்தில் பொய் உரைக்க கூடாது என்று இந்த கவிதையில் நமக்கு சிறப்பாக விளக்குகிறார். நன்றி.